ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். எஸ், அப்போ மெட்டா ப்ராடக்ட் வில் பி ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். பள்ளி கூட சத்தம் போடுது. மெட்டா ப்ராடக்ட் தான் ஆன்சர், பாத்தீங்களா? இப்போ அடுத்து போவோமா? இவன் லோடு லோட லோட் ஆயிட்டு இருக்குது பாரு. ஓகே, இந்த கொஸ்டின் ஐடென்டிஃபை ஏ அண்ட் ப்ராடக்ட் த டைப் ஆஃப் ரியாக்ஷன். என்ன கேள்வி வினோதமா இருக்கு. ஆம், 17. ஆ, 17 ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். ஆமா, இது கொஞ்சம் வினோதமான கொஸ்டின் தான். ஆக்சுவலி என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னா, சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். எஸ், இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ரியாக்ஷனா இருந்துச்சு. ஏன்னா இதுலயே ரெசனன்ஸ் நடக்கும். அதனால அதை நடத்தல. இங்க பாருங்க. ஏன்னா எலிமினேஷன் எங்க நடக்குதுன்னா பென்சீன்லயே நடக்குது, ஆர்த்தோ பொசிஷன்ல நடக்குது. போயிட்டு ஆர்த்தோ பொசிஷன்ல இருக்க ஹைட்ரஜனை தூக்குறான், அந்த எலக்ட்ரான் உள்ள வருது, ரெசனேட் ஆகுது. ரெசனேட் ஆகும் பொழுது வெளியே வாங்குறான் பிஆர். அப்போ உங்களுக்கு ஒரு அயன் மாதிரி ஃபார்ம் ஆகுது, பென்சாயின். பென்சாயின் அகைன் ஸ்டெபிளைஸ் எப்ப ஆகுதுன்னா, இது கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்கிற தரமா தான் இருக்கும். ஏன்னா இவன் போய் இங்க அட்டாக் பண்ணுவானா, இந்த எலக்ட்ரான் இங்க வந்துரும், மைனஸ் சார்ஜா இருக்கும், நைட்ரஜன் மேல பிளஸ் இருக்கும், அகைன் H பிளஸ் வெளியே வரும், அந்த H போய் இங்க ஆட் ஆகும். ஸோ இது கொஞ்சம் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதனால தான் இந்த கொஸ்டின் நான் லீவ் பண்ணிட்டேன். ஸோ நம்ம நேரம் எங்க போவோம் அப்படின்னா 2017 போக வேணாம். ஏன்னா அந்த கான்செப்ட் நிறைய நம்ம தாண்டி வந்துட்டோம். ஸோ லெட்ஸ் கோ ஃபார் ஜெய் கொஸ்டின்ஸ். எடா மக்களே, இதுவானும் கொஸ்டின். ஓகேடா. ஏன் ஜேஇ கொஸ்டின் ஆனா இது 2002ல இருக்கு. ஸோ வி லுக்கிங் ஃபார் ரீசெண்ட் இயர் கொஸ்டின், ரைட்? ஸோ லெட்ஸ் மூவ் டவுன். 174. எடா இது ரீசெண்ட் இயர் கொஸ்டின். ஃபென்டாஸ்டிக். അടിപൊളിയാണ്. എടാ എന്താ ക്വസ്റ്റ്യന്? ഇവിടെ സ്മോള് ഉണ്ട് ലെറ്റർ. ഓക്കെ. ഇൻ ദ ഫോളോയിങ് സീരീസ് ഓഫ് റിയാക്ഷൻ ഐഡന്റിഫൈ ദ മേജർ പ്രോഡക്റ്റ് എ ആൻഡ് ബി റെസ്പെക്റ്റീവ്ലി. Here bromobenzene as a starting material, and here sulfonation will happen. So sulfonation Br act as a plus R group. അപ്പോ സൾഫണേഷൻ ആർത്തോളിയും പാരാളിയും കിട്ടും. ഇവിടെ ഒരു പ്രോഡക്റ്റ് എടുത്തു. ഇവിടെ പാത്തിന് മേജർ പ്രോഡക്റ്റ് കേട്ട്. അപ്പോ ഇങ്ങനെ ഇലക്ട്രോഫിലിക് സബ്സ്റ്റിറ്റ്യൂഷൻ റിയാക്ഷൻ. അപ്പോ ഒരു ബി ആർ ഉക്കാന്നിരിക്കും. സൂപ്പർ. ഞാനിപ്പോ ഇങ്ങ ഡ്രോ ചെയ്യും. എടാ പെണ്ണ് എവിടെ? ആ, ആയിക്കോട്ടെ പെണ്ണ്. സോ ഇങ്ങനെ പാരുங்க. ഇങ്ങനെ ഒരു ബി ആർ ഉണ്ട്. Now here we got a SO3H. Okay. And major product because repulsion is low. That's why. And if bromination is takes place, right, this one act as a withdrawing group, right? Minus R group. So not say no to ortho position. So nearby BR is okay, but BR is showing that minus I effect also plus R கூட மைனஸ் ஐ ஷோ பண்ணுவான். ரொம்ப 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 கஷ்டப்பட்டு தான் உட்காரணும்னா பிஆர் அங்க உட்காரலாம். அவ்வளவுதான் என்னோட விருப்பங்கள். மேஜர் ப்ராடக்ட்னு கேட்டிருக்கான். ஆன்சர் பாருங்க. ஆர்த்தோ பொசிஷன்ல பிஆர் இருக்கான்னு பாருங்க. பி ஆப்ஷன்ல இருக்கா? வேற என்ன கொடுத்துருக்கான்னு பாப்போமா? வேற எல்லாம் தாறுமாறு தக்காளி சோறா இருக்கு. സോ ഞാൻ ഇവിടെ ബി ഓപ്ഷൻ ചൊല്ലും. ബി ഓപ്ഷൻ റൈറ്റ് ആക്കും. 62% மக்கள் அதை ஆன்சர் செய்து. ஓகே, இதுல எதுவும் டவுட் இருந்தா கேட்கலாம். நான் பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டேன். உங்களுக்கு ஒருவேளை புரியல என்ன கேட்கலாம். இல்ல சார், இந்த ஸ்டெப் எனக்கு புரியல. ஏன் SO3 மேல அவன் கொடுத்தான்? அப்படின்னா நம்ம பசங்க கஷ்டப்படுறாங்க எலக்ட்ரோஃபில கண்டுபிடிக்காதனால SO3 அவனே கொடுத்துட்டான், வேற ஒண்ணும் இல்ல. நீங்க வேற எதுவும் டவுட்னா இல்ல கேட்கலாம். சார் இல்ல. டவுட் இல்லை சார். ஓகே. இல்லைன்னா நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல நோ சார் இல்ல என் சார்னு கூட போடல. ஏதாவது ஒன்று போட்டு விட்டுருங்க. சும்மா மட்டும் உட்காந்துருக்காங்க. எனக்கு நீங்க சும்மா உட்காந்துருக்கீங்கன்னா பிரதீபா மாதிரி ஏதாவது மாங்காய் சாப்பிட்டுட்டு இருப்பீங்க, சிப்ஸ் சாப்பிட்டுட்டு இருப்பீங்க, நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ஸோ தயவு செஞ்சு ஏதாவது நீங்க எனக்கு மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, நீங்க கிளாஸ்ல தான் இருக்கீங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்குவேன். இங்க வேற இஸ் பிரதீபா பாத்தியா? எஸ்கேப் பாத்தியா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இல்லைன்னா ஓடிடுறது, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்காதுன்ட்டு. நோ சார், தேங்க்யூ. ம், தேங்க்யூ ஃபார் ரெஸ்பான்ஸ். ஸோ we go for next question. Next question நம்ம வந்து இப்படில வரணும், ஆப்போசிட் டைரக்ஷன்ல வரணும். எஸ், ப்ரீவியஸ்.
So here we got the question minus 25. Okay, 25 அடிபொலியான கொஸ்டினா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் ஆக்கும். Alcohol are formed when alkyl chloride are treated with aqueous potassium hydroxide by elimination reaction. അയാള് പറഞ്ഞ് elimination reaction by aqueous potassium OH. What about you மக்களே? ஏடா அயாளு இங்க என்ன சொல்லி அல்கைல் ஹாலைடு அல்கைல் குளோரைடு ஆல்கஹாலா மாறி அக்வஸ் KOH. ஏடா இது ஒரு நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ஆகும், not elimination. That statement will be தப்பு. Next statement 2, in alcoholic potassium hydroxide, alkyl chloride form alkene. It is adipoliyanu ye option. It is alcoholic potassium hydroxide act as a base. If alkyl halide also given and form alkene. It is exactly correct in the option by abstract the hydrogen from beta position. Super, super, super. So answer the second statement will be correct and the first statement will be false, incorrect. ഇവിടെ രണ്ട് ഓപ്ഷനും ഇൻകറക്റ്റ് ഇൻകറക്റ്റ് പറഞ്ഞു. அது எப்படி சொல்லுவான்? இன்கரெக்ட் சொன்னா அப்படிங்கிறது எப்படி சொல்லுவான்? இன்கரெக்ட் சரி தெரியல, பரவாயில்ல சொன்னா. ഇവിടെ both statement are correct. This also eliminated because first statement is wrong. Your statement is incorrect. ஏடா இது அல்லவா ஆன்சர்? சி செக் த ஆன்சர். போடு தகிட தகிட தகிட. வாவ், 51% answered this question. So next question. டவுட் இருந்தா கேட்கலாம். ஆக்சென்ட் ஏதாவது மாறுறதுனால கான்செப்ட்ல எனக்கு ப்ராப்ளம் வருது சார் அப்படின்னா அங்கேயே அதை கியூர் பண்ணிக்கணும். 4 நாள் கழிச்சு அதை பத்தி பேசணும் அப்படின்னா எக்ஸ்பைரி ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கும் புரியாது. என்னமோ சொல்லியிருக்கான், ஓ நம்ம ஏதோ பண்ணியிருக்கோம், நம்ம தான் அன்னைக்கு ஒரு பெரிய வேலையை பார்த்துட்டு இருக்கோம் போல இருக்குன்னு தோணுமே தவிர அன்னைக்கு நான் என்ன பண்ணுங்கிறது எனக்கு அப்போ தெரியாது. ஸோ உங்களுக்கு இது எக்ஸாம் வரைக்குமே யூஸ் ஆகும். நான் இதை முடிச்சிட்டேன் அப்படின்னா எக்ஸாம் டைம்ல மட்டும் ஒரு ரிவிஷன் கொடுப்பேன், அவ்வளவுதான். அப்போ நான் வேற வேற ஆட்களுக்கு வேற வேற சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஸோ உங்களுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னை விட. அதனால நீங்க உங்களுக்கு ஒரு ஸ்டெப் புரியல, சார் வந்து காமெடியா பேசுறாரு, அது அது வந்து நம்ம எக்ஸாம்ல எழுத போறது இல்ல. ஸோ ஹியூமர் கத்துக்கலாம், தப்பு இல்லை. ஆனா அது எக்ஸாமுக்கு நமக்கு யூஸ் இல்லை. ஸோ இந்த டைம்ல தூக்கம் வரக்கூடாதுன்னா சில விஷயங்கள் நான் ஆட் பண்ணுவேன். நீங்க அதை என்ஜாய் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஜெக்டை கோட்டை விட்டுறக்கூடாது. அதனால நீங்க சிரிக்கிறது முக்கியம் கிடையாது, அதை தாண்டி நீங்க என்ன கத்துக்கிறீங்கிறது ரொம்ப முக்கியம். அதில் கத்துக்கிறீங்களா, உங்களுக்கு அது புரிஞ்சிருச்சா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு இது நான் தாண்டி போகும்போது டவுட் இருக்கு, இல்ல இல்ல ஒரு லைட்டா ஒரு மைனூட் டவுட் இருக்கு, அப்புறம் பார்த்தா புரிஞ்சிடும் நினைக்காது, அது புரியாது. எக்ஸாம்ல கடைசியா நீ வருவ, இதைத்தாண்டா நான் படிக்காம இருந்தேன், இதை ஏன்டா கேட்டீங்கன்னு தோணும். ஸோ அதனால எப்பயுமே சரி, என்ன பண்ணாலும் எதுக்கு வந்தோமோ அந்த வேலையில நம்ம ஸ்ட்ராங்கா இருந்துக்கணும். சரியா? கன்சிடர் த ஃபாலோயிங் மாலிகுல் எக்ஸ். ஓகே, ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்ஸ் இஸ், அவனே கொடுத்துறான், அப்புறம் ஏன்டா எக்ஸுங்கிறான். ஓகே, த மேஜர் ப்ராடக்ட் ஃபார்ம்டு வென் த கிவன் மாலிகுல் எக்ஸ் இஸ் ட்ரீட்டட் வித் HBr ஒன் ஈக்குவலண்ட். அப்போ அந்த ஒன் ஈக்குவலண்ட் சொல்றான் அப்படின்னா அச்சு உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஃபார்ம் ஆகிற கார்போஹைட்ரேட் ஸ்டெபிலிட்டியை பேஸ் பண்ணி ப்ராடக்ட் இருக்கலாம். ஏன்னா 3 டபுள் பாண்ட் இருக்கு, நல்லா யோசிச்சு பாரு. 3 டபுள் பாண்ட் இருக்கு, சும்மாலாம் கொடுக்க மாட்டான். 3 டபுள் பாண்ட்ல கண்டிப்பா ஒரு டபுள் பாண்ட் தான் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆக போறான், ஏன்னா தே ப்ரொவைடட் ஒன் ஈக்குவலண்ட். அந்த ஒன்னு யாரு? இங்க வா, கீழே வா பார்ப்போம். இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கான். இவன் இவன் வரதுக்கான வாய்ப்பு கம்மி தான். இங்க உட்கார இவன் வரதுக்கான வாய்ப்பும் கம்மி தான். நான் முதல்ல சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி ஸ்டார்டிங் மெட்டீரியல் இருந்து ப்ராடக்ட்ல டபுள் பாண்ட் எது மாறி இருக்கான்னு நீ பார்க்கணும். சரியா? ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும். ஸோ இது டபுள் பாண்ட் மற்ற எல்லாமே அப்படியே இருக்கு பாருங்களேன். இந்த ஆப்ஷன்ல பாருங்க, மேலே பார்த்துங்க, கீழே வாங்க, பி ஆப்ஷன் பாருங்க. எல்லா டபுள் பாண்ட் அப்படியே இருக்கு, ஒருத்த மட்டும் ரியாக்ட் ஆயிருக்கானா. அடுத்து இந்த ஆப்ஷனை பாருங்க, ஏ ஆப்ஷன். எல்லா டபுள் பாண்ட் அப்படியே இருக்கு, இந்த ஒரு ஆப்ஷன் ரியாக்ட் ஆயிருக்கு. அடுத்து இவன்லயும் பார்த்தீங்கன்னா மற்றெல்லாம் அப்படியே இருக்கு. ஓகே, எல்லாமே அப்படியே தான் இருக்கு. எது ஓகேவா இருக்கு ப்ராடக்ட் அப்படிங்கிறது தான் விஷயமே. எப்படி நம்ம சொல்றது, என்ன கான்செப்ட் எடுத்துக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் டெர்சரி பொசிஷன்ல உட்காந்துருக்கு. ஸோ ஏன்னா ரெசனன்ஸ் வந்து பேஸ் பண்ணி இல்லை. ஏன்னா எங்கேயுமே அல்லைல் பொசிஷன்ல மாதிரி எதுவுமே இல்லை பாரு, எங்கேயுமே இல்லை. அல்லைல் பொசிஷன் மாதிரி எங்கேயுமே டார்கெட் பண்ணல. ஸோ செகண்டரி இருக்கு, செகண்டரி இருக்கு, சாரி, டெர்சரி, செகண்டரி, செகண்டரி, அகெயின் ஹியர் செகண்டரி. அப்போ 3 செகண்டரி இருக்கு, ஒரு டெர்சரி இருக்கு. ஸோ டெர்சரி வேற எந்த கான்செப்டும் இல்லை அப்படின்னா டெர்சரி இஸ் ஓகே. நம்ம பெருசா எதுவும் எதிர்பார்க்கல அப்படின்னா டெர்சரி சிம்பிள். சப்ப கொஸ்டின், ஒண்ணுமே கிடையாது. கொஸ்டின் பாக்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு ஏலியன் மாதிரி இருக்கு பாருங்க.
இந்த மாலிகுல் எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் வினோதமா வித்தியாசமா விதவிதமாய் வித்தியாசமாய் இப்படி ஒரு கண்ணு, இங்க முழி, இப்படி ஒரு கண்ணு, இப்படி ஒரு முழி, இங்க பல்லு இருக்கு வரிசையா. ஏ ஹா 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 ஹா. இங்கடே இந்த பிரிடேட்டர் சடச்சடையா வச்சிருக்குமே, டெர்மினேட்டர். இது பார்க்க கொடூரமா அப்படிதான் இருக்கு இந்த மாலிகுல். ஆனா சொல்லுவாங்கல்ல, பாக்குறதுக்கு தான் அவன் அப்படி இருக்கு, ஆனா மனசு வந்து குழந்தை மாதிரி அப்படிமால. அதேதான் கான்செப்ட்ங்க பாரு. ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே பாரு. அங்க செகண்டரி நான் வந்து எதிர்பார்த்தேன் எடுத்தோன்னே இது மெயின்ஸ் எக்ஸாம், அதனால கொஸ்டின் கொஞ்சம் வேற லெவல்ல தான் இருக்கும் அப்படின்ட்டு. இன்டர்மீடியட் எதுவும் ஃபார்ம் ஆகுமா, ஷிஃப்ட் நடக்குமா, ரெசனன்ஸ் நடக்குமா அப்படிலாம் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இருக்கிறலாம் செகண்டரி, இவன் ஒருத்தன் டெர்சரி. அண்ணே அவன் தானே ஆன்சரு, கோவப்படாம எடுத்துக்கங்கண்ணே அப்படின்னு கேட்டிருக்கான். அவ்வளவுதான், சிம்பிள், எடுத்து போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ப்ரீவியஸ் கொஸ்டின் டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஹியர் இட்லி இஸ் வெயிட்டிங் ஃபார் மீ. Yeah, no, we have a 4 more minutes. So படிக்கலாம், தப்பில்லை. We don't have options here. ஆப்ஷன் நமக்கு வேணும் இப்போதைக்கு, அப்பதான் தெளிவாக முடியும். அதுக்கப்புறம் தெளிவானதுக்கு அப்புறம் ஆப்ஷன்ல கொஸ்டின் போகலாம். வாவ் 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 கொஸ்டின். Which one of the following reactions will not lead to decide either formation in the major product? எனக்கு சத்தியமா புரியல, யாராவது எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? Which one of the following reaction will not lead to the desired ஈத்தரா, ஈதர்னு படிச்சேன். ஈத்தர் ஃபார்மேஷன் இஸ் மேஜர் ப்ராடக்ட். ஓகே, எனக்கு நாட். சாப்டர்ல எனக்கு. இது ஆல்கஹால் சாப்டர். ம், ஆல்கஹால் சரி சரி. ஈத்தர் ஃபார்மேஷன். யார் யாரவே அட்டாக் பண்ணுவா, இது இப்போதைக்கு நம்ம பார்க்க வேணாம். ஏன்னா அப்புறம் அங்க போர் அடிச்சிடும், அங்க கிடைக்கலன்னா. யாரா நீங்க கொஸ்டின் எங்க இடத்துல எடுத்து வச்சிருக்கீங்க, இதானே பார்த்தேன், இது வினோதமா இருக்கே அப்படின்ட்டு. ஓகே, ஹியர் வி ஹாவ் அ சூப்பர் டூப்பர் கொஸ்டின். அதுக்குள்ள நான் வரை எடுத்தோடனே சூப்பர் அடிபொலின்னுறேன், உள்ள போய் பார்த்தா சம்பந்தமே இல்லாத கொஸ்டினா இருக்கு. சூஸ் த கரெக்ட் செட் ஆஃப் ரீஜென்ட் ஃபார் த ஃபாலோயிங் கன்வர்ஷன். ஃபாலோயிங் கன்வர்ஷனுக்கு கரெக்டான ரீஜன் கேட்கறான். ஸோ என்னதான் அப்படி கொடுத்துருக்கான் அப்படிங்கறது ஒரு தடவை பார்த்துருவோம். இத்தாலி பென்சின் கொடுத்துருக்கான். இத்தாலி பென்சின்ல இருந்து உங்களுக்கு ஒரு பிஆர் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு. இதான் முக்கியமான விஷயம், நீங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் கண்ணு வைக்கணும், கேர்ஃபுல்லா அப்சர்வ் பண்ணணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வெறும் சிம்பிளி வி ஹாவ் எத்தில் பென்சின் மாதிரி இப்படி இருக்கான், சிஎஸ் டூ சிஹெச் 3, அவ்வளவுதான். இங்க ப்ராடக்ட்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு டபுள் பாண்ட் கிடைச்சிருக்கு. ஓகே, அதே மாதிரி ஒரு பிஆர் கிடைச்சிருக்கு. அப்ப ரெண்டு விஷயங்கள் நடக்கணும், ரெண்டு விஷயங்கள் நடக்கணும். யார் யார் யாரை யூஸ் பண்ணி சார் நம்ம அதை பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா போவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வேற கூடயே வந்துருது. நீ என்ன கொடுத்துருக்கா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எலக்ட்ரோஃபிலிக் குளோரினேஷன் பண்றான். குளோரினா உட்கார வைக்கிறான். ஏன் குளோரினேஷன் பண்றாங்க? குளோரின் உட்கார வச்சோம்னா குளோரினை உட்கார வைக்கலாம், குளோரினை உட்கார வச்சு எலிமினேட் பண்ணலாம். இப்போ விஷயத்தை பிடிச்சிட்டோங்க வா, நம்ம பெருசாலாம் எவ்வளோ போல. உங்களுக்கு எங்க வந்து டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்குன்னா பென்சீன்ல தேவையில்ல, உங்களுக்கு சிஎல் கிடையாது, உட்கார தேவையில்ல. ஏன் அப்படின்னா டபுள் பாண்ட் இங்க ஃபார்ம் ஆயிருக்கான். அப்போ பென்சைல் பொசிஷன்ல சிஎல் வரணும்னா லூயிஸ் ஆசிட் வேணுமா, லைட் வேணுமா, ஹீட் லைட் வேணுமா? பென்சைல் பொசிஷன்ல சிஎல் உட்காரணும்னா லூயிஸ் ஆசிட் யூஸ் பண்ணுமா, இல்ல ஹீட் லைட் யூஸ் பண்ணுவோமா? சார் ஹீட்டும் லைட்டும். ராடிக்கல் ரியாக்ஷன் அப்படிதானே. ராடிக்கல் ரியாக்ஷன் இருக்க, எலக்ட்ரோபிலிக் இருந்ததுன்னா அது எலிமினேட் பண்ண ஆன்சர் வந்துட போகுது. இங்க பாரு, சிஎல் அன்ஹைட்ரஸ் AlCl3 வராது ஆன்சரு. இங்க பாருங்க, Cl2Fe லூயிஸ் ஆசிட் வராது ஆன்சரு. Br2 அன்ஹைட்ரஸ் AlCl3 வராது ஆன்சர். முடிஞ்சு போச்சு, நான் எதுவுமே நான் பார்க்கல. நான் பார்த்த ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, ஆப்ஷன்ஸ்ல உனக்கு அப்படியே கீ கொடுத்துருக்கான். ஏய் தம்பி, பாத்துக்கடா, மேல ஈன் ஃபார்ம் ஆயிருக்குடா. அப்போ உங்களுக்கு ஒரு குளோரினை உட்கார வச்சு அதை பீட்டா அலுமினேஷன் பண்ணாதான் ஈன் வரும், டைரக்டா வந்து ஈன் ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நான் ஒரு குளோரினேஷன் பண்றேன்டா தம்பி. நான் மைண்ட் எப்படி தோணுச்சுன்னா, அங்க பிஆர் இருக்கு, அது ஏன் குளோரின் கொடுத்துருக்கான்னு மைண்ட்ல தோணுச்சு. அப்பதான் தோணுச்சு, நம்ம எல்லாமே இப்படிதான் யோசிப்பான். பட் மேல என்ன கொடுத்துருக்கா அப்படின்னா டபுள் பாண்ட், அப்ப அதை குளோரினேஷன் பண்ணிட்டு அதை எலிமினேஷன் பண்ணாதான். அப்போ அங்க சிஎல் உட்காரணும்னா கண்டிப்பா நமக்கு என்ன தேவையில்ல, AlCl3 தேவையில்லை, லூயிஸ் ஆசிட் தேவையில்லை. ஸோ அதனாலதான் இந்த ஆப்ஷன் எல்லாம் எலிமினேட் பண்ணிட்டேன். இங்க பிஆர் உட்கார்றதுக்கு மட்டும் நமக்கு லூயிஸ் ஆசிட் இருந்தா போதும். ஏன்னா பிஆர் மட்டும் தான் பென்சின்ல உட்காரலாம். கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க, ஆன்சர் பாருங்க. டிங் 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 டிங். எஸ், 46% தான் ஆன்சர் பண்ணியிருக்கான். கவனம் கவனம் கவனம், எந்த அளவுக்கு கம்மியான பெர்சன்டேஜ் பசங்க ஆன்சர் பண்றாங்களோ அந்த அளவுக்கு நீங்க ஒர்த்தான கொஸ்டினை
ஃபேஸ் பண்றீங்க, உங்க நாலேஜை சேலஞ்ச் பண்றீங்கன்னு அர்த்தம். ஸோ இதை நீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டேன் என்னோட நீடுக்கு. உங்களுக்கு வேணா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 26 ரூபா 36 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கு, லோவஸ்ட் ஆஃப் ப்ரைஸ்ல தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் யூஸ் ஆகும், கண்டிப்பா யூஸ் ஆகும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி அப்பப்போ மார்க் டெஸ்ட்லாம் கொடுத்து பாருங்க. கொஸ்டின் என்ன? என்ன 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 என்ன? ஓ ஓ ஓ ஓ 2025. ஓகே. வரிசையா அடிச்சிருக்கான்டா, வரிசையா அடிச்சிருக்கான். செம்ம செம்ம ரியேஜென்ட் இருக்குடா உள்ள. வாங்க இதை கவனிங்க. ஆனா இதுல அவுட் ஆஃப் சிலபஸ் இருக்கே, என்ன பண்ணுவேன்? பரவாயில்ல, போற வரைக்கும் போவோம். இதோட முடிச்சுக்கலாம் கிளாஸ், டைம் ஆயிடுச்சு. எஸ், கரெக்டா இருக்கு, இதோட முடிச்சுக்கலாம். 1,2 டைப்ரோமோ சைக்ளோ லாக் சைக்ளோ ஆக்டேனா. ஆக்டேன் 8 மெம்பருங்க. நான் கேட்டேனா அப்படின்னு கேட்கலாம். அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை, அவன் கொடுத்துருக்குறான், வேற வழியும் இல்லை, அதனால ஒர்க் அவுட் பண்றோம். ஓகே. இப்போ 8 மெம்பர் ரிங்க நான் வரையணுங்க. இப்படி 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 ஒரு கோடு போட்டாச்சா, இதை இணைச்சிருங்க. இணைச்சிருங்க. இது கொஞ்சம் கொடூரமா தான் இருக்கு, பட் ஏத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்டேன் 1,2 நான் இந்த இடத்த ஒன்னுன்னு இந்த இடத்த டூன்னு எடுத்துக்கிறேன். டைப்ரோமோ ஓகே, பிஆர் பிஆர் ரைட். அல்கஹாலிக் கேஓஹெச் யூஸ் பண்ணியிருக்கான். அல்கஹாலிக் கேஓஹெச் யூஸ் பண்ணும் பொழுது இப்போ இது இது ஆல்ஃபானா இது பீட்டா இல்லையா? அப்படி ட்ரை பண்ணலாமா? ஆமா, அப்படிதான் ட்ரை பண்ணணும். ஏன் காரணம் சொல்றாருங்க. அப்போ இவனை யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க இருக்க ஹைட்ரஜனை தூக்குறேன். அப்போ இந்த எலக்ட்ரான் உள்ள வரும், இவன் வெளியே போயிடுவான். அதே மாதிரி நம்ம இன்னொன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவனும் பேஸ் தான், மைனஸ் சார்ஜ். இவனை போட்டு இங்க இருக்க ஹைட்ரஜனை தூக்குவேன், இந்த எலக்ட்ரான் உள்ள வரும், இவன் வெளியே போயிடுவான். ஆக மொத்தம் சார் குழப்பமா இருக்கு சார், இங்க பாரு இது கிடைச்சிருக்கும். இது புரியும் உங்களுக்கு? இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ட்ரிபிள் பாண்ட் ஃபார்ம் ஆயிரும், ஏன்னா ரெண்டு பிஆர் மாத்தி மாத்தி. இந்த Hg2+ H+ ஹைட்ரோ கார்பன்லயும் சொல்லியிருப்பேன். ட்ரிபிள் பாண்ட் அடிஷன் ஆஃப் வாட்டர், ஈனால் இன்டர்மீடியேட். அது ஃபர்தரா என்ன ஆகும்னா டாட்டோ கீட்டோனால் டாட்டோமரைசம் ஆகி ரெண்டு கார்பன் இருந்த ஆல்டிகேட் ரெண்டுக்கு மேல எத்தனை இருந்தாலும் அதுக்கு வந்து கீட்டோனா மாறிடும். அப்போ இந்த இடத்துல என்னவா மாறிடும் அப்படின்னா, இந்த ட்ரிபிள் பாண்டுங்கிற இடத்துல நமக்கு ஒரு கீட்டோன் டைரக்டாவே நம்ம வரையலாம். இப்போ இந்த ரியேஜென்ட் பேரு இது அடுத்த சாப்டர்ல படிப்போம், கிளமன்சன் ரியேஜென்ட். இவன் என்ன பண்ணுவான்னா, இங்க இருக்க கார்பனைல கட் பண்ணி விட்டுருவான், கட் பண்ணி ஆக்சிஜனை தூக்கி விட்டுருவான், ஹைட்ரோ கார்பனா மாத்திடுவான். சிம்பிளி ஒரு ஆக்டேன் கிடைக்கும், வேற ஒண்ணுமே இல்லை. பாரு கீழே ஆப்ஷனை பார்ப்போம், இது கிளியர் பண்ணிடுவோம்லாம், கண்ணே தெரியாது. ஒரு ஆக்டேன் இருக்கும் பாருங்க, அவ்வளவுதான். அவன் கரெக்டா அந்த ப்ராடக்ட் தான் கேட்கறானான்னு பாத்துறேன், நான் பல்ப் வாங்கிடுவேன். மேஜர் ப்ராடக்ட் தான் கேட்கறான். இவன் தான் ஆன்சர். எங்க கிளிக் ஆகு, கிளிக் ஆகு, எங்கடா ஆக மாட்டேங்குது? கிளிக் ஆக மாட்டேங்குதுடா. கிளிக் ஆயிடுச்சு. அவ்வளவுதான், 55% ஆன்சர் பண்ணிருக்கான். ஸோ மக்கள்ஸ், டுடே கிளாஸ் ஓவர். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்துட்டு நம்ம அந்த கோஆர்டினேஷன் டெஸ்ட் எழுதுனோம்ல, அதை டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அதை டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறமா டைரக்டா எங்க போயிருவோம் அப்படின்னா, அடுத்த சாப்டரை நம்ம பார்த்துருவோம். சரியா? நான் அடுத்த கிளாஸ் அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு கண்டினியூ ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சாப்டர். சரியா? தேங்க்யூ ஸோ மச், பாய் பாய், குட் நைட். Thank you, sir. Have a nice